Hello guys. Is it audible? Okay, present போடுங்க ராஷிகா. ஓகே ஃபைன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நேற்று வந்துட்டு ஜேபின்னு என்னன்னு பார்த்தோம் கரெக்டாக. ஹைஃபர்னைட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தென் இன்னைக்கு எப்படி அந்த டேட்டாபேஸ் டேபிள் கூட மேப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நேற்று ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். தென் டேபிள் அப்படிங்கிற ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளாவே எடுத்துக்கிறோம், கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். சரியா, ஹைஃபர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன வச்சுக்கலாம்னா கிரெட் டெமோன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் வெப் கொடுத்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம MySQL கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக MySQL டிரைவர். ஓகே, தென் டேட்டா ஜேபி, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி, இதான் ஜகட்டா பர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. ஓகே, ஸோ இதுக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்குன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் த ஜாவா பர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ யூசிங் தட் ஸ்ப்ரிங் டேட்டா அண்ட் ஹைஃபர்நெட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ஹைஃபர்நெட் ஃப்ரேம் ஒர்க்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஐங்கிற ஒரு டிபெண்டன்சியா கம்பல்சரியா நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ நமக்கு இதெல்லாம் தேவை, வெப் தேவை, MySQL டிரைவர் தேவை. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் MySQL JDBC டிரைவர் இருக்கும். அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நேற்று டிரைவர், அப்போ அதுக்குள்ள ஒரு ஃபைல் தேவைங்க, ஜார் ஃபைல் நமக்கு ஒன்று வேணும். MySQL connector.jarன்னு சொல்லிட்டு நம்ம மேனுவலாக டவுன்லோட் பண்ண சொன்னோம் இல்லையா. இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா MySQL JDBC டிரைவர் அப்படிங்கிற இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி, இதுதான் அந்த என்ன பண்ண போகுது, ORM. ஓகே, மேப் பண்ண போகுது. ஜாவா ஆப்ஜெக்டையோ டேட்டா பேஸை மேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிபெண்டன்சி தான் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி. ஓகே, இது இவ்வளோ போதும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜெனரேட் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டவுன்லோட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ நம்ம டவுன்லோடில் பார்த்தோன்னா கிரெட் டெமோ அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நம்மளுடைய டெஸ்க்டாப், ஓகே, இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். SVPAR 3PM. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆச்சு. ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மாடல் வியூ கண்ட்ரோலர், மாடல் தேவை அப்படிதான் இல்லையா. இந்த மாடலுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நியூ
ஒரு பேக்கேஜ் வச்சுக்கலாமா, என்டிடி. சரியா, இந்த என்டிடிங்கிறது என்ன அப்படிதான். அந்த என்டிடிங்கிறது நத்திங் பட் இதுக்குள்ளதான் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான கிளாஸஸ், அதாவது டேட்டா பேஸ் கூட ரிலேட் பண்றதுக்காக எழுதக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் இங்க எழுதணும். இப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஸ்டூடெண்ட். சரியா, இதுதான் கிளாஸ் ஸ்டூடெண்ட் நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ இதுதான் இந்த ஜாவா கிளாஸ் தான் டேட்டா பேஸ் கூட மேப் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இப்போ நமக்கு இங்க என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்கு, ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன வச்சுக்கலாம், பிரைவேட் இன்டீஜர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் இப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். கரெக்டா, சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் அனோட்டேஷன்ஸ் நம்ம இங்கே கொடுக்கணும். சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் அனோட்டேஷன் அட் என்டிடி, இந்த அனோட்டேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த அனோட்டேஷன் கொடுத்தோன்னா எங்க இருக்கு பாத்தீங்களா, ஜகட்டா பர்சிஸ்டன்ஸ் டாட் என்டிடி அப்படின்றப்ப வந்து நம்ம ஜேபின்னு ஒன்று ஆட் பண்ணோம் இல்லையா, அதாவது நம்ம ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ல என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் டேட்டா ஜேபி அப்படின்னு ஒன்று கொடுத்தோம் இல்லையா. ஸோ இதுக்குள்ளதான் அந்த ஜகட்டன் பர்சிஸ்டன்ஸ் ஏபின்னு இருக்கு, அதுக்குள்ளதான் என்டிடி எல்லாம் இருக்கு. புரியுதா, சரி இதை தான் டேபிள் கூட மேப் பண்ணணும். ஸோ தட் ரீசன் யூசிங் தட் என்டிடி என்னது அனோட்டேஷன்ஸ் என்னது டேபிள். ஓகே, ஸோ நேம் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இங்கே கொடுக்கக்கூடிய நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட், எஸ் வந்து ஸ்மால் லெட்டர். இப்போ பார்த்தோன்னா டேபிளோட நேம் எஸ் ஸ்மால் லெட்டர், அதனால டேபிளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ தென் இது பிரைமரி கீ அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ண ஐடிங்கிற ஒன்று யூஸ் பண்றோம். சரி, இது என்னது பிரைமரி கீன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பிரைமரி கீ எப்போ நமக்கு என்ன பண்ணா ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். கரெக்டா, அப்ப ஆட்டோ ஜென்ரேட்னா என்ன அர்த்தம், இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் இருக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக் ஐடி 1 2 3 4 சொல்லிட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும் நம்ம எஸ்கியூஎல்ல. கரெக்டா, ஸோ அதனால நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஜெனரேட்டட் வேல்யூ. புரியுதா, ஸோ ஜெனரேட்டட் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஜெனரேஷன் டைப் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இது என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இந்த ஐடிங்கிறது ஆட்டோ இன்க்ரிமெண்ட், இதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வேணாம், கொடுக்க வேண்டாம். கரெக்டா, ஸோ அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒன்று ஆகிக்கும். கிளியர், ஸோ அதுக்காக என்ன கொடுக்கணும், ஜெனரேட்டட் வேல்யூ ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜெனரேஷன் டைப் ஐடென்டிட்டின்னு சொல்லணும். அப்போ இங்கே ஐடின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்னா, ஓகே இதுதான் பிரைமரி கீ அப்படின்னு அர்த்தம். புரியுதா, சரி ஓகே. இப்போ இங்க காலம் கூட மேப் பண்ண இங்க இருக்க ஃபீல்டு, அப்ப அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா காலம் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன். சரியா, ஸோ இந்த அனோட்டேஷனுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம், நேம். கரெக்டா, இப்போ நம்ம நேம் எது கூட மேப் பண்ணி வச்சிருந்தோம், ஸோ இந்த இடத்துல நேம் நமக்கு எப்படி இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதை இங்க கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டோம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஓகே இங்க டேட்டா பேஸ்ல டேபிள்ல இருக்க நேம் காலம் இதுதான். ஓகே, அப்ப இது என்ன புரிஞ்சுக்கோம், இது ஜாவாவோட ஃபீல்டோட பேரு, இது வந்துட்டு டேட்டா பேஸோட ஃபீல்டோட பேரு. ஓகே, இந்த ரெண்டையுமே மேப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், காலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கொடுக்கறதுனால ஆப்ஷன் தான். சரியா, இது நீங்க மென்ஷன் பண்ணலனாலும் பை டிஃபால்ட்டா இது காலமா தான் எடுத்துக்கும். ஓகே, ஏன் நம்ம இப்படி கொடுத்து பண்றோம் அப்படின்னா, ஸோ அப்பதான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வராது, நம்ம லேர்ன் பண்ணும்போது நமக்கு டவுட் வராது. புரியுதா, ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம், காலம் அப்படிங்கிற ஒன்று போட்டு நம்ம இங்க பண்றோம். ஸோ தென் இதே மாதிரி இதோட காலம் என்னவோ சொல்றோம், அட் காலம். இந்த காலம்னா நேம் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம். கரெக்டா, ஸோ தென் இது இமெயில். ஓகே, இப்போ இங்க இமெயில் என்ன பேர் வச்சுக்கலாம், காலம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நேம் வந்துட்டு இமெயில். இப்போ இந்த ஃபீல்டு கூட மேப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா ஒரு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தேவை. சரியா, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, சரி, அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஐடியை தவிர ரிமைனிங் எல்லாத்துக்கும் நமக்கு எழுதினா போதும். அப்ப கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறதே வேல்யூ இனிஷியலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன் ஐடியை மட்டும் இங்க செலக்ட் பண்ணல அப்படின்னா, ஆல்ரெடி ஐடிக்கு தான் நான் இங்க வேல்யூ சொல்லிட்டேனே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் அந்த இடத்துல என்ன பண்ணல, ஐடியை மட்டும் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் என்னன்னா கெட்டர் செட்டர் மெத்தட், ஜெனரேட் கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட். ஓகே, ஃபார் ஆல் தி ஃபீல்ட் எல்லாத்துக்கும் கெட்டர் செட்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான். சரி, இதான் என்டிடி கிளாஸ். அப்ப நாங்க என்ன சொல்றேன்னா, இங்க என்டிடின்னு சொல்றேன் இல்லையா, அப்ப இங்க கொடுத்துருக்குது இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ் எனக்கு டேட்டா பேஸோட டேபிள் ஸ்டூடெண்ட்ங்கிறது கூட மேப் பண்றதுக்காக யூஸ் பண்ற அனோட்டேஷன் என்டிடி. அதோட டேபிள் நேம் கூட மேப் பண்றதுக்காக டேபிள்,
பிரைமரி கீன்னு சொல்றதுக்காக ஐடி, அதுக்கான ஜெனரேட்டட் வேல்யூ அப்படிங்கிறது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்றதுக்காக. ஓகே, ஸோ இதுதான் என்டிட்டி கிளாஸ், இவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். என்ன சேவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்க ஸ்டூடெண்டோட ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில்லாம் இருக்கு இல்லையா, இந்த கைண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். சரியா? இது பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஏஓ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? என்ன படிக்க போறோம்? டிஏஓ. அப்ப இந்த டிஏஓங்கிறதுனா டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். அப்ப இந்த டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்ங்கிறது எதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேட்டாவை வந்துட்டு ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் டிஏஓன்னு சொல்றோம். இது எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிறது கிளைண்ட், கரெக்டா? ஸோ கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஆக்சஸ் பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம இங்க ஜாவா அப்ளிகேஷன்ஸ், ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல டிஏஓன்னு இருக்கும், இதுல டேட்டா பேஸ் இருக்கும். இப்படிதானே இருக்கும், இதுதான் டேட்டா பேஸ். ஓகே, இதுல என்ன இருக்கும் அப்படின்னா டிஏஓ. இது என்ன வச்சுக்கலாம்னா ஜாவா ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம ஜாவா கோட் இங்க இருக்கு, டேட்டா பேஸ் இங்க இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஜாவா கோடை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா பேஸ் கூட போய் சேவ் பண்ண வைக்கணும். அதே மாதிரி டேட்டா பேஸ்ல இருக்கிறத கொண்டு வந்து நம்ம இங்க கண்ட்ரோலர், அதாவது நம்ம இங்க என்ன எப்படி வச்சுக்கலாம்னா கண்ட்ரோலர் கூட சொல்லிக்கலாம். புரியுதா? சரி, அப்ப இது மூலமா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா இங்க இருந்து அங்கேயே கொண்டு போகணும், அங்க இருந்து இங்கே எடுத்துட்டு வரணும். அதை ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ் தான் டிஏஓ, டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப இதுக்கு என்ன இருக்குன்னா நமக்கு இந்த ஜாவா கிளாஸ எப்படி டேட்டா பேஸ் கூட சேவ் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது அப்படிங்கிறதுக்கான லாஜிக்ஸ் எல்லாமே நமக்கு இந்த டிஏஓக்குள்ள நம்ம எழுதுவோம். புரியுதா? என்ன சொல்றேன்னா இந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்றோம், சரியா? ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன சொல்றோம்னா டிஏஓ அப்படின்னு சொல்றோம். இதுதான் என்ன பண்ண போறோம், ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட் மாதிரி நமக்கு இந்த இடத்துல இருக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே, அப்ப அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு டிஏஓ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேக்கேஜை கிரியேட் பண்ண போறோம். சரியா? என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா டிஏஓங்கிறது பேக்கேஜோட பேரு. இந்த பேக்கேஜுக்குள்ள ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் கிரியேட் ஒன் இன்டர்ஃபேஸ். சரியா? என்ன கிரியேட் பண்ணோம், ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணோம். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு பேர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டிஏஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாம். சரியா? சரி, ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் திங் சேவ் பண்ணோம், அப்படிதான் இல்லையா? இப்போ இது சேவ் பண்றதுக்காக நம்ம இங்க ஒரு மெத்தட் நம்மளா எடுத்துக்க போறோம். அந்த மெத்தடுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், பப்ளிக் வாய்ட் சேவ். யாரை சேவ் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட், கரெக்டா? அதனால என்ன கொடுத்துக்கணும்னா ஸ்டூடெண்ட்ங்கிற என்டிட்டியோட பேரு, தென் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறோம். கரெக்டா? இது எங்க இருந்து வருது, என்டிட்டி கிளாஸ், அதனால இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா, டிஏஓ. டிஏஓ எதுக்காகனா இந்த டிஏஓ மூலமா தான் டேட்டா பேஸ்ல போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன்னா ஸ்டூடெண்ட் டிஏன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதிக்கிட்டேன். அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ள ஒரு மெத்தட் வச்சிருக்கேன் சேவ் பண்றதுக்கு, அதுக்காக சேவ்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். இப்போ எதை சேவ் பண்ணோம், ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற என்டிட்டியை தான் இதை தானே சேவ் பண்ண. அதனால என்ன பண்ணா இதுக்கு பெராமீட்டரா ஸ்டூடெண்ட்ங்கிற அந்த என்டிட்டியோட பேரு, தென் இதுக்கு நம்மளா வச்சிருக்க ஆப்ஜெக்ட் பேர், இது என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். இது என்ன பண்ண, இங்க வச்சிருக்க ஆப்ஜெக்டோட பேரு ஸ்டூடெண்ட் என்டிட்டியோட பேரை தான் கொடுக்கணும். கிளியரா? சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா நியூ ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல என்ன பண்றோம்னா ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாத்தீங்க இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒன் ஆஃப் த கிளாஸ். இந்த கிளாஸ்ல என்ன பண்ண தெரியுமா, இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, இது எங்க இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டிஏஓ அப்படின்னு வச்சிருந்தோம் இல்லையா இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து நம்ம இதை என்ன பண்றோம், இந்த கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது பண்ண உடனே நமக்கு இப்படி காட்டுதா. ஓகே, என்ன பண்ணோம், டிஏஓன்னு ஒன்று எழுதிக்கிட்டேன். இந்த டிஏஓக்குள்ள சேவ் பண்றதுக்காக பப்ளிக் வாய்ட் சேவ்னு ஒரு மெத்தட். இப்போ ஒரு கிளாஸ் எழுதுறேன். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ஸ்டூடெண்ட் டிஏஓங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. சரியா? இப்போ இதுல என்ன பண்ணோம், சேவ் பண்றோம். ஓகே, இப்போ இதை எப்படி சேவ் பண்றோம், இது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஏஓக்குள்ள, சரியா, என்ன இருக்கும், இந்த டிஏஓன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டிஏஓக்குள்ள நமக்கு டேட்டா பேஸ் கூட போயிட்டு ஆக்சஸ் பண்றதுக்கு, சேவ் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இன்பில்டா ஒரு ஹெல்பர் கிளாஸ் நம்ம கிட்ட இருக்கு. சரியா? அதுக்கு பேர் என்னன்னா என்டிடி மேனேஜர். என்ன பேரு,
என்டிட்டி மேனேஜர். சரி, இது என்ன பண்ணுனா இது ஒன் கைண்ட் ஆஃப் ஹெல்பர் ஆப்ஜெக்ட், ஒரு ஹெல்பர் கிளாஸ் மாதிரி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு இங்க இருந்து டிஏஓ, அதாவது இந்த ஜாவா கிளாஸ்ல இருந்து டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்றதுக்காக இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹெல்பர் கிளாஸ் தான் இந்த என்டிட்டி மேனேஜர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த டூலை நம்ம வந்துட்டு இதுக்கான ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணி இந்த ஃபீல்டை நம்மளோட இதுக்குள்ள என்ன பண்ணிக்கணும், ஸோ இதுக்குள்ள என்னன்னா ஜஸ்ட் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன் தான் நமக்கு யாருன்னா டிஏஓவை ஆக்ட் பண்ண போறாரு. சரியா, ஏன்னா இப்ப இதுக்குள்ளதான் என்ன இருக்குன்னா என்டிட்டி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு டூல் ஒரு ஹெல்பர் கிளாஸ் மாதிரி ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அது மூலமா தான் இங்க இருந்து அங்க போய் ஆக்சஸ் பண்றோம். சரியா, அப்ப இவர் தான் டிஏஓ அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக இங்க ஒரு ரெபாசிட்டரி யூஸ் பண்ற, அந்த ரெபாசிட்டரிக்கு சரி இங்க ஒரு அனோட்டேஷன் கொடுக்கணும், அந்த அனோட்டேஷன் பேர் தான் ரெபாசிட்டரின்னு அர்த்தம். அப்ப நம்ம இந்த கிளாஸ் மேல ரெபாசிட்டரி கொடுத்தா இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்ப இந்த ஒரு கிளாஸ் வந்துட்டு டிஏஓ ஆக்ட் ஆகும். அப்ப டிஏஓன்னு என்ன அர்த்தம், இந்த ஜாவா ஆப்ஜெக்டை என்ன பண்ணும், டேட்டா பேஸ் கூட போய் கனெக்ட் பண்றது, ஆக்சஸ் பண்றது, அப்டேட் பண்றதுக்கான ஒர்க் இவர் பாப்பாருன்னு அர்த்தம். அதுக்காக மேல என்ன பண்ணும், ரெபாசிட்டரிங்கிற ஒன்று கொடுத்துக்கிறோம். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் டிஃபைன் தட் ஃபீல்டு. டிஃபைன் என்ன பண்ணும்னா என்டிட்டி மேனேஜர் இருக்காங்க பாத்தீங்களா, என்டிட்டி மேனேஜர்ங்கிறத டிஃபைன் பண்றோம். அப்ப அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு ஃபீல்டு பிரைவேட் என்டிட்டி மேனேஜர். ஓகே, இது இன்பில்டா இருக்கிறது இங்க இருக்கு பாத்தீங்களா, என்டிட்டி மேனேஜர். இதுக்கு ஆப்ஜெக்ட் பேர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு பேர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ என்டிட்டி மேனேஜர்னே வச்சுக்கலாம். வச்சுட்டோமா? ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த என்டிட்டி மேனேஜர்ங்கிறது என்ன, இது இன்பில்டா இருக்கிறது. ஓகேவா, அதாவது இன்பில்டா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ். ஓகே, இதுதான் நம்ம ஹெல்பர் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்பில்டா இருக்க ஒன் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா வாய்டு பெர்சிஸ்ட். அப்ப இந்த பெர்சிஸ்ட்ங்கிறது என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் நத்திங் பட் நமக்கு டேட்டாவை என்ன பண்றாங்க அப்படின்னா டேட்டா பேஸ் கூட போய் எடுத்து போய் சேவ் பண்றாங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் பெர்சிஸ்ட். இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ணணுமா, ஆப்ஜெக்ட் அண்ட் என்டிட்டி. ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்றதுக்கு, ரிமூவ் பண்றதுக்கு, ஃபைண்ட் பண்றதுக்கு, இதுக்கு தேவையான எல்லா விதமான மெத்தட்ஸும் நமக்கு எதுக்குள்ள இருக்குன்னா இந்த என்டிட்டி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கும். ஓகே, அப்ப இது என்னவா, மேக் அன் இன்ஸ்டன்ஸ் மேனேஜ்ட் அண்ட் பெர்சிஸ்ட். சரி, பெர்சிஸ்ட் என்ன அர்த்தம், சேவ் பண்றது அப்படின்னு தான் நான் இது சொன்னேன். கரெக்டா, பெர்மனண்டா ஸ்டோர் பண்றது என்னது, பெர்சிஸ்ட். அப்ப இதுக்குள்ள என்டிட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இது என்னது, இன்டர்ஃபேஸ் இன்டராக்ட் வித் தட் பெர்சிஸ்ட் கண்டென்ட், என்னது கான்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. திஸ் ஒன் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டன்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த பெர்சிஸ்டன்ஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஓகே, இது என்ன பண்ணுனா சிம்பிளா சொல்லலாம், திஸ் இஸ் த ஒன் கைண்ட் ஆஃப் ஏபிஐ கிரியேட் ரிமூவ் பெர்சிஸ்ட் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் டு ஃபைண்ட் என்டிட்டி ஆஃப் த பிரைமரி கீ அண்ட் query over that entities. ஓகே, அப்ப என்ன சொல்றாங்கன்னா என்டிட்டி மேனேஜர்ங்கிறது ஒரு ஹெல்பர் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இது நமக்கு இந்த ஜாவாவில இருந்து டேட்டா பேஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், சேவ் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு, டெலிட் பண்றதுக்கு, ஃபைண்ட் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் இது என்ன பண்ணணும்னா நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள ஒரு என்டிட்டி மேனேஜருக்கு ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஃபீல்டை கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஸ்டூடெண்ட் டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இந்த ஃபீல்டை இன்ஜெக்ட் பண்ணோம். ஏன் இன்ஜெக்ட் பண்ணோம், ஏன்னா இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அதுல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படிதான் இல்லையா, நம்ம அப்படித்தானே எழுதணும். என்ன எழுதணும், ஸ்டூடெண்ட் அதாவது கோச் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருந்தோம். நம்மளா ஒரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணோம். அந்த கோச்சுக்குள்ள கிரிக்கெட் கோச்னு ஒரு கிளாஸ் எழுதுனேன். ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதுறோம், ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எழுதணும்னா நானா மேனுவலா எழுதி இது இப்படி இன்ஜெக்ட் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணணும் நான் சொல்லி காட்டினேன். அது காட்ட போய் தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா இது ஸ்டூடெண்ட் டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன் நான் எழுதுனது. இப்ப என்ன பண்றேன், இந்த என்டிட்டி மேனேஜர்ங்கிறது இன்பில்டா இருக்க இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸை நாங்க யூஸ் பண்றேன். ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இதை யூஸ் பண்ணா மட்டும்தான் இதுக்குள்ளதான் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான மெத்தட் இன்பில்டா இருக்கு. நான் எதுவும் என்ன பண்ண அவசியம் இல்லை, மேனுவலா உட்காந்து எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால நான் என்டிட்டி மேனேஜர்ங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்ட் எழுதிட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா just you can create that construct, inject that entity manager into our constructor. என்ன பண்ணோம், இந்த ஸ்டூடெண்ட் ஏஓ அப்படிங்கிறதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணோம் யூசிங் தட் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். சரியா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், இந்த என்டிட்டி மேனேஜர்ங்கிறது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஏஓ இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டோம், இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோ வயர் அப்படிங்கிற அனோட்டேஷன் கொடுத்துக்கலாம். இது கொடுக்கறதுனால நோ ப்ராப்ளம், பிகாஸ் ஒன்லி ஒன் கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு என்ன அர்த்தம், ஒரே ஒரே கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா இதுல ஆட்டோ வயர்ங்கிறத நம்ம யூஸ் பண்ண அவசியம். அப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். புரியுதா, அப்போ ஃபர்ஸ்ட் ஏன் இதை கொடுக்கணும், ஏன்னா இது இருந்தால் தான் நம்மளுக்கு டேட்டா பேஸ் கூட பண்ணோம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்டிட்டி மேனேஜர் பண்ணிட்டோம். தென் இங்க ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டோம்.
இந்த ரெபாசிட்டரி சொன்னாதான் நமக்கு என்ன பண்ணும், இந்த கிளாஸ் டிஏஓ கிளாஸ் ஆக்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே, அதே மாதிரி இந்த ரெபாசிட்டரி என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணும்னா, இது கீழே எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு, காம்பனன்ட் ஸ்கேன் எல்லாத்தையும் பண்றது இந்த ரெபாசிட்டரி அப்படிங்கிறது நமக்கு பண்ணி கொடுக்கும். ஓகே ஃபைன். அப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம், ஃபீல்ட கிரியேட் பண்ணோம், இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள என்ன பண்ணா, இப்ப சேவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா, இந்த என்டிட்டி மேனேஜர் வாய்ட் போசிஷன் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணனா சேவ் பண்ணும் டேட்டா. ஓகே, அப்ப இதை சேவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்னது, போசிஸ்ங்கிற மெத்தட். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் திங், என்டிட்டி மேனேஜர் மூலமா தான் பண்ண முடியும். கரெக்டா? ஏன்னா இந்த என்டிட்டி மேனேஜருக்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கு, இந்த என்டிட்டி மேனேஜர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்குள்ள தான் போசிஸ்ங்கிற மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நான் இப்ப கால் பண்ணணும். அதனால இப்ப நம்ம வச்சிருக்க ஆப்ஜெக்ட் பேரு இங்க என்டிட்டி மேனேஜர் டாட் சேவ் தானே பண்ணணும். ஓகே, அதுக்காக நம்ம யூஸ் பண்ற மெத்தட் பெர்சிஸ்ட். இப்போ இதுல நம்ம வச்சிருக்க ஆப்ஜெக்ட் என்ன, ஸ்டூடெண்ட், த ஸ்டூடெண்ட். அப்ப இந்த த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ள பாஸ் பண்ணிக்கிறோம். இப்போ த ஸ்டூடெண்ட் நீங்க பாஸ் பண்றா என்ன அர்த்தம் தெரியுமா, ஓ நீ சேவ் பண்ணுமா என்டிட்டி மேனேஜர் மூலமா, பெர்சிஸ்ட்னா அது புரிஞ்சுக்கோ, சேவ் பண்ணோம். எதை சேவ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ங்கிறது இங்க இருக்கு. இந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணணும், டேட்டா பேஸ்ல இருக்க டேபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் எழுதிருக்கோம். இந்த பெர்சிஸ்ங்கிறது இன்பில்டா இந்த என்டிட்டி மேனேஜர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஃபீல்ட டிஃபைன் பண்ணி நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர், சரியா, கன்ஸ்ட்ரக்டர்ல கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் மூலமா இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். தென் அதுக்கு தேவையான லாஜிக் இங்க எழுதிட்டோம். புரியுதா? சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் திங் இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னா இன்னொரு அனோட்டேஷன் மட்டும் கொடுக்கணும். அதுக்கு பேரு டிரான்சாக்ஷனல். அப்ப டிரான்சாக்ஷனல் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒன் பேங்க் டு அனதர் பேங்க் டிரான்ஸ்பர் அவர் அக்கௌண்ட் அப்படிதானா, இப்ப சம் அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும், இப்போ சப்போஸ் வந்து டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன நடக்குது, டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆகல அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகணும். அப்படிதான் இல்லையா? சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதே கான்செப்ட் தான் என்ன கொடுக்குறோம்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம். அப்ப இந்த டிரான்சாக்ஷனல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரோல் பேக் ஆகிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி கொடுக்கும். புரியுதா? சப்போஸ் இது ப்ராப்பரா சேவ் ஆகல அப்படின்னா என்ன பண்ண போகுது, இது வந்து நமக்கு வந்துட்டு இன்டிமேட் பண்ண ரோல் பேக் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். எப்பெல்லாம் கொடுக்கணும்னா, சேவ் பண்ணும்போது, அப்டேட் பண்ணும்போது, இதை சேஞ்சஸ் பண்ணும்போது இதை கொடுக்கணும். அது அங்கிருந்து டேட்டாவை ரீட் பண்ணும்போது நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? சோ அதுக்காக டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். சரி, ஓகே, இவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு கிளாஸ் என்டிட்டி எழுதணும், டிஏஓ எழுதிட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ இதை நமக்கு என்ன தெரியணும்னா, இப்ப இதுக்கான வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா? இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கான வேல்யூ, நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்க்கான வேல்யூ எப்படி கொடுக்கணும், அதை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு டெமோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்குள்ள கமாண்ட் லைன் ரன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அது எதுக்காக அப்படின்னா, நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக தான். சரியா? சோ இப்ப இதுக்குள்ள என்ன பண்றோம்னா, adbean அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த adbean அப்படின்னா கொடுத்துட்டு லைக் சிம்பிளா என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கமாண்ட் லைன் ரன்னர் அப்படிங்கிறது தேவை. இங்க இருக்கு பார்த்தோம் இல்லையா, இதை என்ன சொல்றேன்னா கமாண்ட் லைன் ரன்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப இந்த கமாண்ட் லைன் ரன்னர் எதுக்காக நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுக்குள்ள இப்ப நம்ம எப்படி எழுதலாம் தெரியுமா, ஸ்ட்ரிங் arg. கரெக்டா? சோ இது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். நம்ம அந்த ஒர்க் ஷாப்ல பார்த்தோம் இல்லையா, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, இந்த கமாண்ட் லைன் ரன்னர்ங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இது எதுக்காக, இந்த கமாண்ட் லைன்ல நமக்கு ரன் பண்றதுக்கு. சரியா? இப்ப நம்ம டேட்டாவை என்ன பண்ண, இப்ப ரன் பண்ண போறோம். இது ரன் பண்ணி இதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும் இல்லையா, ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். நான் எப்படி கொடுக்கணும்னா, இப்ப நான் கொடுக்க போறது இந்த கமாண்ட் லைன் ரன்னர் மூலமா நான் கொடுக்க போறேன். புரியுதா? சோ இதுக்குள்ள பார்த்தோம்னா ரன்னுங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு மெத்தட் இருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கதான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படிதான் இல்லையா? ஓகே, அப்ப இதுல என்ன இருக்குன்னா, ரன் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. அப்ப நம்ம இந்த ரன்னுங்கிற இன்பில்டா இருக்க இந்த மெத்தட் மூலமா ரன் பண்ண போறோம் அப்ளிகேஷன். ஓகே, சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கமாண்ட் லைன் ரன்னர் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் நமக்கு கொடுத்துட்டோம். இது நம்ம அதுக்கு வச்சிருக்க பேர், மெத்தட் பேர். இதுக்குள்ள ஸ்ட்ரிங் கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். கரெக்டா? இப்போ இதுக்குள்ள ஒரே ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், லைக் யூசிங் லாம்டா எக்ஸ்பிரஷன். கரெக்டா? அப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, ரிட்டர்ன் நமக்கு ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன். கரெக்டா? அதாவது லாம்டா எக்ஸ்பிரஷன் மூலமா நம்ம இதை ஆக்சஸ் பண்றோம். சோ அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்துட்டு இது வந்து நமக்கு ரன் பண்ணும். கரெக்டா? இது வந்து என்னது, இதான் என்னது, லாம்டா எக்ஸ்பிரஷன். ஓகே, அப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, சிம்பிள் திங் system.out.print அப்படிங்கறத கொடுத்து நம்ம இதுல என்ன பண்ணலாம், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கு அந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது இங்க வரும். புரியுதா? சோ இதுதான் லாம்டா எக்ஸ்பிரஷன். ஓகே, இதை தான் நம்ம படிச்சோம்.
ஓகே. ஸோ அப்போ இது என்னன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கிளாஸ் மாதிரி தான், கரெக்டா? இது ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபேஸ். இப்போ அதை நம்ம சொல்றதுக்காக இங்க என்ன பண்றோம், பீன் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம், கரெக்டா? அப்ப இங்க கான்ஃபிகரேஷன் கொடுக்கணுமே அப்படின்னா இந்த இடத்துல இன்பில்டாவே கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும், அப்படிதானா? ஏன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் சொல்லும்போது என்னெல்லாம் சொன்னோம், இதுல கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும், எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் இருக்கும், காம்பனன்ட் ஸ்கேன் இருக்கும், அதிலே கான்ஃபிகரேஷன்ங்கிறது இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணா போதும், இங்க பீன் அப்படின்னு நம்ம சொன்னா போதும். அப்ப இது என்ன பண்ணணும்னா கமாண்ட் லைன் ரன்னர் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ண, ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு கமாண்ட் லைன் ரன்னர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுது, ஓகேவா? அப்படி அதை ரிட்டர்ன் பண்றதுனால தான் நமக்கு என்ன பண்ண முடியுதுன்னா இந்த இடத்துல அந்த டேட்டா வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும், ஓகே. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் திங் இதை நம்ம கொடுத்துருக்கோம், கமாண்ட் லைன் ரன்னர் அவுட்புட்ல நமக்கு இங்க வர்றதுக்காக, ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா ரன் பண்ணி காட்டுறேன். இது சிம்பிளா ரன் பண்ணி காட்டுறதுக்காக நான் என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்றேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டும், அது நம்ம ஆட் பண்ணல இல்லையா, எரர் காட்டும். ஸோ அதனால சிம்பிள் திங் இதை நான் அப்படி போட்டுட்டு இப்போ இதை மட்டும் நான் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அவுட்புட்ல அதாவது ஹலோ வேர்ல்டுன்னு வரணும், நமக்கு இங்க விண்டோ வருது இல்லையா, ஸோ அதுல ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவுட்புட் வரணும். ஸோ தட் த ரீசன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன காட்டுதுன்னா டேட்டா சோர்ஸ் யூஆர்எல் அட்ரிபியூட்ஸ் இஸ் நாட் டிஃபைன் வருதா? ஏன்னா நம்ம கொடுத்தது என்னது, இப்போ டிஏஓலாம் நம்ம கொடுத்தோம், கரெக்டா? என்ன கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சிருந்தேன் இல்லையா, இந்த ஐடி ஜென்ரேட்டட் வேல்யூ ஆஃப்டர் தட் என்டிட்டி டேபிள், ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால எனக்கு என்ன காட்டுது தெரியுமா? ஸோ இப்படி காட்டுது, the URL attribute is not specified and embedded data source could be configured அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா. அப்போ இந்த டிரைவர் கிளாஸோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டு காட்டுது, ஓகே. ஸோ அது என்ன, அது எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருந்தேன், அதே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிபெண்டன்சியை நான் இது பண்ணிக்கிறேன், ஓகே. இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி இருக்கலாங்க, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டியில வந்து இப்போ நம்ம என்ன கான்ஃபிகர் பண்றோம், டேட்டா சோர்ஸ் என்ன, அதாவது MySQL இருக்கு இல்லையா, அந்த MySQLோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, எந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லணும். ஸோ அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ், இதான் நம்ம காட்டுச்சு அந்த டேட்டா சோர்ஸ். இங்க பாத்தீங்களா, டேட்டா சோர்ஸ் யூஆர்எல் அட்ரிபியூட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற காட்டுச்சு இல்லையா, அதான் டாட் டிரைவர், ஓகே. என்ன சொல்லணும், டேட்டா சோர்ஸ் டாட் என்ன கொடுத்தாலும் யூஆர்எல் மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்தாலே போதும், டாட் யூஆர்எல் என்ன சொல்லணும், டேட்டா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும் தெரியுமா, டிரைவரோட பேர் என்ன, ஜேடிபிசி, அதனால ஜேடிபிசின்னு டைப் பண்ணிட்டு கோலன் MySQL, ஓகே. என்ன கொடுக்கணும், MySQL தென் கோலன் /local host, ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துட்டு போர்ட் நம்பர் என்ன 3306, ஓகே. 3306 கொடுத்துட்டு டேட்டாபேஸோட பேர் என்ன வச்சிருந்தோம், லைக் ஸ்டூடெண்ட் ட்ராக்கர் அப்படின்னு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேர் என்னவோ அந்த பேர் டேட்டாபேஸோட பேர், புரியுதா? ஸோ இது அந்த டிரைவர் கிளாஸோட பேரு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸோட பேர் கொடுத்துட்டோமா. சரி, இதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னா யூசர் நேம் என்ன, நம்ம டவுன்லோட் பண்ணும்போது யூசர் நேம் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, கரெக்டா? அதே மாதிரி நம்மளும் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் டாட் யூசர் நேம், யூசர் நேம் இப்போ எது கூட கனெக்ட் பண்ண போறோம், ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட், அதனால என்ன வச்சுக்கலாம், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? பாஸ்வேர்ட் ஆல்சோ நம்ம என்ன போட்டு வச்சிருந்தோம், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட், அப்படிதான் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா பாஸ்வேர்ட் ஆல்சோ என்ன பண்ணணும், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட், இவ்வளவுதான். இதான் அந்த லிங்க். அப்ப இதுதான் டேட்டா சோர்ஸ். இந்த டேட்டா சோர்ஸை எடுத்துட்டு தான் அது என்ன பண்ணுதுன்னா அந்த MySQLங்கிற டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகுது, சரியா? சரி, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை ரன் பண்ணும்போது நமக்கு ஏதாவது வருதான்னு பார்க்க போறோம், ஓகே. இப்போ பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டு இங்கே வருதா? இந்த ஹலோ வேர்ல்டு எப்படி வருதுன்னா நாங்கள் என்ன கொடுத்துருங்க, கமாண்ட் லைன் ரன்னர்
இந்த கமாண்ட் லைன் ரன்னர் என்ன பண்ணுவாரு, இதான் கமாண்ட் லைன். இந்த இதுல நமக்கு இப்படி அவுட்புட் இப்படி கொண்டு வந்து காட்டுறதுக்காக தான் கமாண்ட் லைன் ரன்னர். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையுமே இப்ப எனக்கு அங்க இருந்து டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வருது. ஓகே, நம்ம வேல்யூஸ் கொடுத்தா நமக்கு வர அவுட்புட் டிஸ்பிளே பண்றது எல்லாமே இங்க பார்க்க போறோம் இந்த பிளேஸ்ல. இதுக்காக தான் நம்ம கமாண்ட் லைன் ரன்னர்ங்கிறத யூஸ் பண்றோம். புரியுதா? இதுக்குள்ள ரன்னுங்கிற ஒரு இன்பில்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. இப்ப அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நமக்கு வேணும் இல்லையா, அந்த மெத்தடை கால் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் இந்த இடத்துல லாம்டா எக்ஸ்பிரஷன். லாம்டா எக்ஸ்பிரஷன் இப்படிதான் இருக்கும். கரெக்டா? அதுக்கு ஒரு பேர், ஆர்குமெண்ட் பேரு. இது எனது லாம்டா எக்ஸ்பிரஷனோட பாடி ஆஃப் த லாம்டா எக்ஸ்பிரஷன். கரெக்ட்? இப்போ அதுக்கான டெஃபினேஷன் நமக்கு என்ன பண்ணோம், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். கிளியரா? ஸோ இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுடைய ஒர்க் ஷாப்ல கிளியரா பார்த்துருவோம். அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நமக்கு இதுல எப்படி புரியுது, என்ன நடக்குன்னு தெரியுது இல்லையா? சரி, ஓகே. இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த டேட்டா சோர்ஸை வச்சுதான் அது என்ன பண்ணுது, டேட்டா MySQLங்கிற டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகுது. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல நான் என்ன இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொன்னு எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ள இப்ப என்ன இன்ஜெக்ட் பண்ண போறேன் தெரியுமா? ஸ்டூடெண்ட் டிஏன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த இன்டர்ஃபேஸை நம்ம இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ண போறோம். சரியா? இன்ஜெக்ட் பண்ணி இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணோம், ஒரு மெத்தட் எழுத போறோம். சரியா? சேவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மெத்தட் எழுத போறோம். ஓகே, அதுக்காக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டிஏ, இந்த ஆப்ஜெக்டோட பேரை கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் டிஏஓ டாட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இப்போ கிரியேட் ஸ்டூடெண்ட். கரெக்டா? புதுசா ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால கிரியேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு மெத்தட் இங்க வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள என்ன பாஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம சேவ் பண்ண போறோம் இல்லையா, எதை சேவ் பண்ண போறோம், நமக்கு தேவையான ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், இப்படி கொடுத்துக்கலாம், கிரியேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ள ஸ்டூடெண்ட் டிஏஓ அப்படிங்கிற பெராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஒரு மெத்தட் தான். புரியுதா? இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் தட் மெத்தட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு மெத்தட் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரு மெத்தட் எழுதுறேன், அந்த மெத்தடுக்குள்ள ஸ்டூடெண்ட் இல்லையா, அதுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கால் பண்ற இந்த இடத்துல. அவ்வளவுதான். இதே பேர் ஒரு மெத்தட் பேரு இங்க இருக்கு. இதுக்குள்ள பாஸ் பண்றது ஆர்குமெண்ட் என்னது, இந்த ஸ்டூடெண்ட் டிஏ. இந்த ஸ்டூடெண்ட் டிஏவை நம்ம இன்புட்டா நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கு ஒரு மெத்தட் நான் எழுதுறேன். ஓகே, இப்போ இந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட் தானே நம்ம என்டிட்டி, ஸ்டூடெண்ட் st equal to நியூ ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோமா, இம்போர்ட் பண்ணிக்கலாமா? ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் நம்ம இங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் கொடுக்கணும்னா, இதுக்காக ஐடி நம்ம கொடுக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும், லாஸ்ட் நேம் கொடுக்கணும், இமெயில் கொடுக்கணும். புரியுதா? ஸோ அதை தான் நீங்க கொடுக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன கொடுக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் நான் என்ன வச்சுக்கிறேன்னா முத்து அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ தென் லாஸ்ட் நேம் என்ன வச்சு குமார் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தென் இமெயில். கரெக்டா? இப்போ பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுவே காட்டுது ஃபீல்டு. எப்படி காட்டுதுன்னா நமக்கு அது ப்ராப்பரா இந்த இடத்துல மேப் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இங்க என்ன பண்ணுது, கரெக்டா காட்டுது. கரெக்டா? இப்போ இமெயில் என்ன வச்சுக்கோங்கன்னா ஜஸ்ட் muthu@gmail.com அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம எப்படி பண்ணிட்டோம், இப்போ ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். புரியுதா? இப்போ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை சேவ் பண்ணும். அப்படிதானா? இது எப்படி சேவ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம், எப்படி சேவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் டிஏஓ டாட் சேவ் அப்படின்னு கொடுக்கணும். புரியுதா? ஸ்டூடெண்ட் டிஏஓ டாட் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள ஆப்ஜெக்டோட பேர் என்னது, இந்த ஆப்ஜெக்ட் தானே பாஸ் பண்றோம், இதை தானே சேவ் பண்ணோம். அதனால என்ன பண்ணோம், இந்த எஸ்டிங்கிறத உள்ள கொடுத்துருணும். ஓகே, அவ்வளவுதான். அதாவது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஏ ஃபர்ஸ்ட் என்டிட்டி எழுதணும், இதுதான் ஃபீல்டு. கரெக்டா? இதுக்கப்புறம் என்ன பண்ணனா டிஏஓ எழுதணும். இந்த டிஏஓ மூலமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த சேவ்ங்கிற மெத்தட் அதுக்குள்ள தான் நான் இன்புட் கொடுத்தேன். சரியா? இந்த சேவ்ங்கிற மெத்தட் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல கால் பண்றோம், ஸ்டூடெண்ட் டிஏஓ டாட் சேவ். ஏன் இதுல வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கேக்குதுன்னா, ஏன்னா நம்ம இங்க என்ன போட்டு வச்சிருக்கோம்,
இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இன்புட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படிதானா? அப்ப இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல என்ன எழுதிக்க தெரியுமா? என்டிட்டி மேனேஜர் மூலமா தான் டேட்டாபேஸ் கூட ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக என்டிட்டி மேனேஜர் ஒன்று போட்டு அந்த என்டிட்டி மேனேஜரை நம்ம வச்சிருக்க ஸ்டூடெண்ட்டையோ இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி தென் சேவ் பண்றதுக்கு பர்சிஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை சொல்லிட்டோம். அதுக்கு இன்புட்டை நம்ம என்னதான் பாஸ் பண்ணோம்? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் நம்ம பாஸ் பண்ணோம். ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருக்கோம். தென் நமக்கு அவுட்புட்ல தெரியணும் சேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ற கமாண்ட் லைன் ரன்னர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த கமாண்ட் லைன் ரன்னர்ல இங்க ஒரு மெத்தட் மட்டும் நான் எழுதியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தென் ஸ்டூடெண்ட் ஏஓ டாட் சேவ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணும்போது இதை ரன் பண்ணி நான் அங்க போய் பார்த்தேன் அப்படின்னா முத்துக்குமார் mutu@gmail.com அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டா இந்த இடத்துல வந்திருக்கணும் எனக்கு. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில், புரியுதா? சரி, ஓகே. இது வருதா நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம அப்ளிகேஷன் இப்போ என்ன பண்றோம்னா ரன் பண்றோம். ஓகே, இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு இங்க டேட்டா வந்து என்ன பண்ணிருக்கணும், அங்க என்ன டேட்டா கொடுத்தோம் அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் எல்லாமே இங்க வந்து சேவ் ஆயிருக்கணும், புரியுதா? சரி, ஓகே. இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது நம்ம இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேட்டா பேஸை வந்துட்டு இப்போ என்ன பண்ணி பார்க்கணும்னா ரெப்ரஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஐடி நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நேம் முத்து, லாஸ்ட் நேம் குமார், இமெயில் ஐடி வந்து பார்த்தோம் அப்படின்னா mutu@gmail.com அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரா பிரிண்ட் ஆயிடுச்சு, புரியுதா? ஓகே. ஸோ அப்போ நம்ம இங்க நீங்க எத்தனை டைம் இப்போ ரன் பண்ணாலும் சரி நமக்கு என்ன பண்ண தெரியுமா, இந்த டேட்டா முத்து குமார் இது வந்து இப்போ ஐடி நம்பர் 2 அடுத்து வரும். அடுத்து ஒரு டைம் ரன் பண்ணீங்கன்னா ஐடி நம்பர் 3 வரும். அடுத்து ரன் பண்ணீங்கன்னா ஐடி நம்பர் 4, இந்த மாதிரி நம்ம வந்துட்டே இருக்கும். ஓகே, அப்போ ஐடி வந்துட்டு ஆட்டோ இன்கிரிமெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா ஐடியோட பேர் இங்க வந்துருச்சு. ஓகே, அப்ப சிம்பிளா என்ன பண்ணிட்டோம்னா சேவ் பண்ணிட்டோம். ஓகே, அப்ப என்ன ப்ராசஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் என்டிட்டி கிரியேட் பண்ணோம். என்டிட்டின்னு சொல்லணும், அதுக்குள்ள என்ன பண்ணோம், இந்த மாதிரி டேபிள் ஐடி ஃபீல்ட் எல்லாம் வச்சுக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கிறீங்க, தென் கெட் அசெட் எழுதுறீங்க, டிஏஓ எழுதுறீங்க, சேவ் பண்றதுக்கு ஒரு லாஜிக் எழுதிருக்கீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட மெயின் அப்ளிகேஷன்ல கமாண்ட் லைன் ரன்னர் எழுதி கமாண்ட் லைன் ரன்னர் மூலமா ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி அந்த மெத்தட்ல என்ன பண்ணிருக்கோம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி சேவ் பண்றோம், புரியுதா? இங்க எதுதான் பாஸ் பண்ணணும்னா அந்த இன்டர்ஃபேஸ் ஸ்டூடெண்ட் ஏஓ இருக்கு இல்லையா, அந்த இன்டர்ஃபேஸை இந்த கமாண்ட் லைன் ரன்னர்ல கொண்டு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணணும். சரி, ஏன் இந்த ஸ்டூடெண்ட் ஏஓ கொடுக்குறோம்னா ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஏஓக்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கு, சேவ் பண்றதுக்கான லாஜிக் இருக்கு. ஏன்னா இதை நீங்க பண்ணீங்கனாலே போதும், இது எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, டிஏஓ ஸ்டூடெண்ட் ஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கூட நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி நமக்கு ஒர்க் ஆகி கொடுத்துரும். இதனால இந்த ஸ்டூடெண்ட் ஏஓங்கிற இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணோம், இந்த அப்ளிகேஷன்ல நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். ஓகே, இதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ற இடத்துல கால் பண்றதுக்காக பாராமீட்டரா ஸ்டூடெண்ட் ஏஓ பாஸ் பண்றோம். அப்ப அந்த ஸ்டூடெண்ட் ஏஓனா அதுக்கு தெரியும் சேவ் மெத்தட் தான் உள்ள இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் ஏஓ நம்ம சொன்னாலே உள்ள என்ன மெத்தட் இருக்கு, சேவ் மெத்தட், கரெக்டா? அந்த சேவ் மெத்தடை நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். சரியா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் மூலமா உள்ள பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஐ ஹோப் புரியும் நம்புறேன். அப்படிதான் இல்லையா, புரியுதா? ஓகே, ஸோ இதுதான் திங்ஸ். அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டில இந்த லைன் ஆஃப் திங்ஸ் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். இது இல்லைனாலும் நமக்கு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகாது. அப்ப நம்ம கொடுத்துருக்க இந்த டேட்டா சோர்ஸை வச்சுட்டு அது என்ன பண்ணுதுன்னா MySQL கூட போய் கனெக்ட் ஆகிக்குது. ஓகே, ஃபைன். இது சேவ் பண்றதுக்கு, சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் மீன்ஸ் நம்மளா ஒரு ஐடி, அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதாவது சம்திங் சரி, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு டேட்டா பேஸ்ல வந்துட்டு சேவ் ஆயிருச்சு, சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டாவை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரியா? அப்ப இது எப்படி ரீட் பண்றது, ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க சேவ் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த டேட்டாவை அப்படியே இங்க கொண்டு வந்து காட்டணும். இந்த இடத்துல இங்க கொண்டு வந்து இப்படி காட்டணும். ஃபர்ஸ்ட் ஐடி 1 முத்து குமார் அப்படின்னு இருந்துச்சு, அந்த டேட்டாவை இங்க வந்து கொண்டு வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். அப்ப இது எப்படி காட்டுறது, சரியா? ஸோ இப்போ இதை காட்டுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரீட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை எப்படி ரீட் பண்றது, இதே ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஏஓ இருக்கு இல்லையா, இந்த டிஏஓல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபைண்ட் பை ஐடி, சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஐடியை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாவெல்லாம் எடுக்க முடியும், கரெக்டா? ஸோ அப்போ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபைண்ட் பண்ணணும். எதை ஃபைண்ட் பண்ணணும், ஐடி, அப்படிதான் இல்லையா? ஏன்னா ஐடியை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடியில இருக்கிறது எல்லாமே நம்மளால எடுத்துட்டு வர முடியும். அதான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா
இப்போ இந்த ஐடி நம்பர் 1 மட்டும் நான் சொன்னா போதும். இந்த ஐடி நம்பர் நான் 1 சொன்னேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அதுல இருக்க ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கலாம், லாஸ்ட் நேம் எடுத்துக்கலாம், அதே மாதிரி என்னெல்லாம் எடுத்து வந்துடலாம். இந்த இமெயில் அப்படிங்கிறது நம்மளால ஜஸ்ட் வந்துட்டு எடுத்து வர முடியும். ஐடி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எழுத போறோம். கிளியர்? சரி, ஓகே. ஓகே, இங்க நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து DAO இன்டர்ஃபேஸ். கரெக்டா? இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இப்போ நான் ஐடியை வச்சு பண்ணணும். இப்போ ஆப்ஜெக்டோட பேர் என்ன? ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்டோட ஃபைண்ட் பை ஐடிங்கிறது நானா எடுக்கிற மெத்தட். சரியா? நம்மளா எடுக்கிற மெத்தட் தான் அது ஃபைண்ட் பை ஐடி அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதுக்குள்ள என்ன பாஸ் பண்றோம் அப்படின்னா இன்டிஜர் ஐடி. சரியா? இந்த இன்டிஜர் ஐடிங்கிறது நத்திங் பட் இந்த இன்டிஜர்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பிராப்பர் கிளாஸோட பேர். சரியா? என்ன கிளாஸ்? பிராப்பர் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்ங்கிறது நத்திங் பட் என்னது? இங்க இருக்க என்டிட்டி. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் பை ஐடி ஒரு மெத்தட் வச்சுக்கிறோம். அந்த மெத்தடுக்கு ஃபைண்ட் பை ஐடி எதை வச்சுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும்? ஐடியை வச்சுதான். எந்த ஐடியை வச்சு? இங்க இருக்க இந்த ஐடியை வச்சு, இந்த ஃபீல்டை வச்சு. அதுக்காக உள்ள என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபைண்ட் பை ஐடி இன்டிஜர். ஏன் இந்த இடத்துல இன்டிஜர் கொடுக்குறோம்? நமக்கு இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ அதனால நம்ம பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அதோட ராப்பர் கிளாஸ் தான் நம்ம கொடுக்கணும். புரியுதா? இது என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் டைப் இன்டிஜர் கொடுத்தோம். இண்டுன்னு கொடுத்தோம்னா அது என்னது? பிரிமிட்டிவ் டைப். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன்டிஜர் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா? இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் பை ஐடின்னு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் திங் இந்த இடத்துல நமக்கு அந்த ஐடியை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இங்க என்ன கொடுக்கலாம் தெரியுமா? என்டிடி மேனேஜர் டாட் ஃபைண்ட் பண்றதுக்கு. சரியா? என்ன பண்ணோம்? ஃபைண்ட் பண்ணோம். இந்த என்ன இருக்குன்னா என்டிடி மேனேஜர் அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இன்பில்டா இருக்கு. அப்ப இந்த மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். சரியா? எதை ஃபைண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும்? டேட்டா பேஸ்ல போயிட்டு டேட்டா பேஸ்ல ஐடி நம்பர் 1. இப்போ ஒரு யூசர் 1 கொடுக்குறாருன்னா 1ல இருக்க டேட்டா வரணும். 2னா 2ங்கிற ஐடியில இருக்க டேட்டா யூசரோட டேட்டா எல்லாம் வரணும். அப்ப இங்க ஃபைண்ட் பண்றோம் இல்லையா? இப்போ இதை ஃபைண்ட் பண்ணும்போது இங்க என்ன கொடுக்கணும்னா என்டிடி கிளாஸ். சரியா? என்டிடி கிளாஸோட பேர் என்ன? என்டிடி கிளாஸோட பேரு ஸ்டூடெண்ட். சரியா? டாட் அதோட கிளாஸ் ஃபைல் டாட் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு பிரைமரி கீயோட பேர் என்னது? ஐடி. இங்க ஐடி தானே வச்சிருந்தோம். இந்த ஐடிங்கிறது நத்திங் பட் பிரைமரி கீ. கரெக்டா? அப்போ என்ன ஃபைண்ட் பண்ணுங்க? ஸ்டூடெண்ட் டாட் இது வந்து என்னதோட பைட் கோட நம்ம வந்துட்டு கொடுக்கணும். என்டிடி கிளாஸோட பைட் கோட். ஓகே, அப்ப இங்க ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா? ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் கொடுத்துட்டு இங்க என்னன்னா ஐடி. இந்த ஐடிங்கிறது நத்திங் பட் இந்த பிரைமரி கீ. ஓகே, அப்ப இதுக்குள்ள இந்த ஃபைண்டுக்குள்ள என்ன பாஸ் பண்ணணும்? என்டிடி கிளாஸோட பேரு, அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு பிரைமரி கீ. அப்ப அந்த பிரைமரி எந்த கிளாஸ் என்ன பிரைமரி கீ அதை சொன்னோம்னா அதை வச்சு இது என்ன பண்ணுவார் தெரியுமா? என்டிடி மேனேஜர் டைரக்டா போவார். எங்க போவாரு? டேட்டா பேஸ் போவாரு. டேட்டா பேஸ்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் திங்ஸ்க்குள்ள ஐடி பிரைமரி கீயை வச்சு சர்ச் பண்ணுவார். புரியுதா? அததான் இவர் பண்றாரு. ஓகே, அதுக்கு தான் நம்ம இந்த என்டிடி மேனேஜர்ங்கிற ஃபீல்டு நம்ம எழுதியிருக்கோம். என்டிடி மேனேஜர் இன்டர்ஃபேஸ். இந்த என்டிடி மேனேஜருக்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கும்? ஃபைண்டுங்கிற மெத்தட். அதுவும் நமக்கு இதுக்குள்ளதான் இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும் இல்லையா? இதே மாதிரி தான் இங்க இருக்கா? ஃபைண்ட் கிளாஸ் என்டிடி கிளாஸ் ஆப்ஜெக்ட் பிரைமரி கீன்னு எழுதி வச்சிருக்காங்களா? புரியுதா? இந்த மெத்தட் தான் நம்ம இங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகே, கிளாஸ் இது டைப். அதோட டைப் என்ன டைப் வேணாலும் இருக்கலாம். சரியா? என்டிடி டைப்போட கிளாஸ் டைப் ஆஃப் த கிளாஸ். தென் வந்து என்ன இருக்கணும்? ஆப்ஜெக்ட் பிரைமரி கீ. அதோட பிரைமரி கீ என்ன? கரெக்டா? அதை நம்ம கொடுத்தோம். இந்த ரெண்டு தான் நம்ம இன்புட்டா கொடுத்தோம். அப்ப எப்படி சார் இதை கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க இருக்கு. ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்கு ஃபைண்ட் மெத்தட். அதுக்குள்ள நம்ம அதோட என்டிடி கிளாஸோட பேர் கொடுக்கணும். தென் பிரைமரி கீ கொடுக்கணும். இதனாலதான் நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை கொடுத்துக்கிட்டோம். புரியுதா? சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் தேவையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்றோம்? இது நம்ம ரீட் தான் பண்றோம். புரியுதா? ஏதாவது சேவ் பண்றீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் தேவைப்படும் டிரான்சாக்ஷனல். ஜஸ்ட் யூ கேன் ரீட் த டேட்டாஸ். இப்போ நம்ம ரீட் பண்றோம் இல்லையா? அதனால நமக்கு என்ன பண்ணாதுன்னா இந்த இடத்துல தேவைப்படாதுன்னு.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரெட் டெமோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு இப்போ ஒரு மெத்தட் நம்ம எழுத போறோம், ரீட் ஸ்டூடெண்ட். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா, இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே ஒரு மெத்தட் எழுத போறேன், அவ்வளோதான். இப்படி தானே எழுதுவீங்க ஒரு மெத்தட். எப்படி எழுதுவீங்க மெத்தட்னா இப்படி தானே எழுதுவீங்க. ஜஸ்ட் வந்துட்டு லைக் பிரைவேட் நான் இப்படி எழுதிக்கிறேன் void, தென் வந்து என்ன பண்றேன்னா ரீட் ஸ்டூடெண்ட். ரீட் ஸ்டூடெண்ட் நான் கொடுத்துருக்கேன். சரியா, இப்போ இதுக்குள்ள இன்புட்டை என்ன பாஸ் பண்ணோம், நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, ஸ்டூடெண்ட் ஏஓல இருந்து இருக்கு. அதனால நம்ம இங்க கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட் டிஏஓ, ஸ்டூடெண்ட் ஏஓன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் ஏஓ நம்ம எழுதிக்கலாம். கரெக்டா, அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் தானே, இதை கால் பண்றது என்ன பண்ணும், இதே பேர்ல தானே கால் பண்ணும். ஓகே, அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன்ல தானே கால் பண்ணும். இங்க நமக்கு மெயின் யாருன்னா கமாண்ட் லைன் ரன்னர். அதனால இதுக்கு என்ன பண்றோம்னா இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஏ. புரியுதா, இதை ஃபர்ஸ்ட் நான் இங்க டைரக்டா எழுதி அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணேன். அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நமக்கு நார்மலா இருக்க மாதிரி தெரியணுங்கிறதுக்காக ரீட் ஸ்டூடெண்ட் நானே எழுதிட்டு அதுக்கப்புறம் கால் பண்றேன். ஓகே, சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நியூ ஸ்டூடெண்ட். ஓகேவா, அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட் நான் வந்து ரிட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நானே என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை சேவ் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா கிரியேட். சரியா, கிரியேட் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் தெரியுமா, அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை சேவ் பண்ணலாமா, சேவ் த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். சரியா, செகண்ட் ஸ்டெப்ல இது பண்ண போறோம். தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா டிஸ்ப்ளே பண்ண போறோம். அப்படிதானா, லைக் டிஸ்ப்ளே, அதாவது ரீட் பண்றோம். டிஸ்ப்ளே தட் ஐடி ஆஃப் த சேவ்டு ஸ்டூடெண்ட். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ரிட்ரைவ் பண்ண போறோம். retrieve student based on the id, அதாவது based on the id ன்னு சொல்லலாம், இல்ல என்ன வச்சுக்கலாம், அதுக்கு பேர் பிரைமரி கீ தானே. இந்த ஸ்டெப் ஃபாலோ, இந்த ஸ்டெப்லாம் பண்ண போறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிரியேட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண போறோம். பண்ணிடுவோமா, அப்ப எப்படி கிரியேட் பண்றது, ஸ்டூடெண்ட். கரெக்டா, ஸ்டூடெண்ட் வச்சுட்டு இதுக்கு என்ன டெம்பரவரி ஸ்டூடெண்ட், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். temp student equal to new student. இந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன பாஸ் பண்றோம், இப்போ நேம் கொடுத்துக்கிறீங்க. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ அந்த நேம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் சும்மா ஃபர்ஸ்ட் நேம் வச்சுக்கிறேன். தென் கமா லாஸ்ட் நேம் லாஸ்ட், தென் என்ன வச்சுக்கலாம்னா கமா, ஏன் என்ன கட்டுது, ஓகே லாஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ தென் திஸ் இஸ் இமெயில் test@gmail.com. இங்கே கொடுத்துரும். புரியுதா, சரி இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் ஏ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா சேவ் பண்ண போறேன். இது எப்படி சேவ் பண்ணோம், நம்ம சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட் டிஏஓ டாட் சேவ் டெம்பரரி ஸ்டூடெண்ட் கொடுத்தோமா. அப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன் சேவ் பண்றேன். இப்போ டிஸ்பிளே பண்ண போறேன், அந்த ஐடி வச்சு டிஸ்பிளே பண்ண போறேன். அப்போ ஐடி வச்சு நான் டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் என்ன கொடுத்துக்கலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்க்குள்ள என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சேவ்டு ஸ்டூடெண்ட் ஜெனரேட்டட் ஐடி என்ன கொடுத்துக்கலாம்னா டெம்ப் ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடி. இங்க தான் கெட்டர் மெத்தட் கால் ஆகுது. புரியுதா, இந்த இடத்துல கெட்டர் மெத்தட்னு ஒன்று எழுதி வச்சிருக்கணும் இல்லையா. இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த கெட் ஐடின்னு இருக்கா, இது மட்டும் விசிபிளா தெரியுதா. ஏன் அப்படின்னா நாங்க என்ன சொல்றேன்னா டிஸ்பிளே ஐடி ஆஃப் த சேவ் ஸ்டூடெண்ட், சேவ் ஆன ஸ்டூடெண்டோட ஐடி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றோம்னா இந்த இடத்துல கெட்டர் மெத்தட் கால் ஆகும். எதோட கெட்டர் மெத்தட், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் தானே யூஸ் பண்ணுவோம். கரெக்டா, ஸ்டூடெண்ட்ங்கிறது ஆப்ஜெக்டோட பேரு, கிளாஸோட பேரு. இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள இருக்க மெத்தடை நம்ம எப்படி கால் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு தானே கால் பண்ணுவோம். அதை தான் இங்க பண்ணியிருக்கோம், டெம்பரரி ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடி. இந்த ஸ்டேட்மெண்டோட வரணுங்கிறதுக்காக. புரியுதா, இப்போ இது அவுட்புட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும், அந்த ஸ்டூடெண்டோட ஐடி, சேவ் ஆன ஸ்டூடெண்டோட ஐடின்னு வரும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்டையர் ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் இல்லையா. கரெக்டா, என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். இப்போ அதை ரிட்ரைவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்
ஃபைண்ட் பை ஐடின்னு கொடுத்தோம் இல்லையா, அவங்க ஐடியை கண்டுபிடிக்கணும் தானே. அப்போ ஸ்டூடெண்ட் என்ன வச்சுக்கோங்கன்னா மை ஸ்டூடெண்ட், இது ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, என்ன பேர் வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஏ. என்ன கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் ஏஓ டாட் இங்க ஃபைண்ட் பை ஐடி. இந்த ஐடி தான் இப்போ என்ன கால் ஆகுது, அந்த ஸ்டூடெண்ட் ஏவில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பை ஐடி கொடுத்தல, இதில் என்ன கொடுக்கணும், அதோட பிரைமரி கீ என்னவோ அந்த கீயை இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணலாம், அப்படிதான் இல்லையா. இப்போ அந்த பிரைமரி கீ எங்க இருக்கு, அந்த ஐடி எங்க இருக்கு, இதானே அந்த ஐடி டெம்பரரி ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடி. இந்த ஐடியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதை பாஸ் பண்றதுனால இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா அதோட ஐடியை நம்ம எப்படி பாஸ் பண்ணிக்கலாம், புரியுதா. இப்படி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ரிட்ரைவ் ஸ்டூடெண்ட் மை ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ இந்த டெம் ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடிங்கிறது என்ன பண்ணுவோம், அந்த ஐடியோட நம்பர் இப்போ 1ன்னா இந்த இடத்துல 1 இருக்கும். அப்போ ஃபைண்ட் பை ஐடி 1ன்னா இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும் தெரியுமா, ரிட்ரைவ் ஸ்டூடெண்ட்ல மை ஸ்டூடெண்ட்ல என்ன இருக்குமோ அந்த டேட்டா வரும். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குன்னா டேட்டா பேஸ்ல ஒரு டேட்டா இருக்கு. ஓகே, இப்போ இது சேவ் பண்ண சொல்லிருக்கல, அப்ப இது ரெண்டாவது என்ன பண்ணும், செகண்ட் ஐடி நம்பர் ட்ரூ, ஃபர்ஸ்ட் நேம் இஸ் என்னது ஃபர்ஸ்ட், லாஸ்ட் நேம் இஸ் லாஸ்ட், இமெயில் இஸ் என்னது இருக்கும் test@gmail அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்டோர் ஆகும். சரியா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம் இல்லையா. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்க போறோம். இப்போ ரன் பண்ணா எனக்கு இங்க வரணும், இந்த இடத்துல நமக்கு எதெல்லாம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல யூஸ் பண்ணணுமோ அந்த கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா, இங்க பார்த்தோம்னா ஓகே குட். இப்போ சேவ்டு ஸ்டூடெண்ட் ஜெனரேட்டட் ஐடி 2. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் இல்லையா, இப்போ அவர் ஜெனரேட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஐடி என்னவா 2 ஓகே, சேவ்டு ஸ்டூடெண்ட் ஜெனரேட்டட் ஐடி 2. ஏன் 2 அப்படின்னா ஆல்ரெடி என்ன இருக்கு 1 இருக்கு. இப்போ நான் அதை ரெப்ரஸ் பண்ணேன் அப்படின்னா 2 வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டா, இப்போ நான் இங்க கொடுத்துருக்கேன், இங்க பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்னவா வந்திருக்கு காம் டாட் வெரானியம் டாட் டெமோ டாட் என்டிடி ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டே வரலையே. கரெக்டா, எனக்கு இப்படி வேணும் இல்லையா. இப்போ இங்க கொடுத்தோம் அப்படின்னா இங்க 2 ஃபர்ஸ்ட் லாஸ்ட் test@gmail.com இந்த ஃபார்மேட்ல வரணும். இது வரல. இது என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வந்திருக்கு. கரெக்டா, இப்போ நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு அந்த அறையோட பேரை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும் இல்லையா. அப்படிதானே, எனக்கு அது என்ன எப்படி வேணும்னா அந்த ஆப்ஜெக்டா வேணும். அது ஆப்ஜெக்டா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த என்டிட்டி கிளாஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள toString அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் toString, இதை நம்ம இந்த இடத்துல கால் பண்ணிக்கலாமா, ஜெனரேட் toString. இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆல் ஃபீல்ட் பாத்தீங்களா, இது இந்த ஃபார்மேட்ல எடுத்து வந்து கொடுக்கும், ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, நமக்கு இப்போ ஆப்ஜெக்ட் அதாவது எப்படி இருக்குன்னா நமக்கு இந்த ஃபார்மேட்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா, இது ரீடபிள் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். புரியுதா, சோ அதுக்காக நம்ம toStringங்கிற மெத்தடை கொடுத்துட்டு இப்ப ரன் பண்ணி பார்ப்போமா. இப்ப நான் ரன் பண்ணனா, இப்ப ரன் பண்ணும்போது எனக்கு என்னவோ மாறிச்சு தெரியுமா, இந்த டேட்டா 3 மாறிச்சா. இப்ப கரண்டா இருக்க ஐடி என்னது 3, அந்த 3ல இருக்க ஸ்டூடெண்ட் என்னது இப்ப வந்துச்சு பாத்தீங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி 3 ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட், லாஸ்ட் நேம் லாஸ்ட், இமெயில் test@gmail.com. அப்ப ரீட் பண்ணிட்டோமா இல்லையா. கரெக்டா, என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பை ஐடின்னு கொடுத்தோம். அப்ப எதை வச்சு ஃபைண்ட் பண்றோம்னா ஐடி வச்சு பண்றோம். ஓகேவா, எதை வச்சு பண்றோம், ஐடி வச்சு பண்றோம், அதனால ஐடின்னு கொடுத்துட்டோம். தென் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ஃபைண்ட்ங்கிற மெத்தட் இருக்கு, இந்த மெத்தட் மூலமா பண்றோம். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்றோம், ரீட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற எழுதி நம்ம இங்க பண்ணிட்டோம். சரியா, சரி ஓகே. இப்ப நெக்ஸ்ட் திங் என்ன வரணும் அப்படின்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், எல்லா ஸ்டூடெண்ட்டும் வேணும் அப்படிதான் இல்லையா. அப்ப இது எல்லா ஸ்டூடெண்ட்டும் வேணும்னா அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணா இந்த கொரி பேராமீட்டர் அப்படிங்கிற ஒன்று பண்ணணும். சரியா, சரி என்ன பண்ணணும், கொரி பேராமீட்டர்ஸ். ஓகே, என்ன பேர், அதுக்கு பேரு கொரி பேராமீட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது சொன்னது வரை ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, ராஷிகா, சௌமியா. நோ சார். சரி இருக்கு சார், நான் இன்னொரு தடவை பார்த்துதான் சார் எனக்கு புரியும். ஓகே ஓகே சரி ஓகே. அப்ப இதுவரை ஒர்க் அவுட் பண்றீங்களா? நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் நாளைக்கு பார்க்கலாம். ஷூர் சார், ஷூர் சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா என்டிட்டியை கிரியேட் பண்ணோம்.
இந்த என்டிட்டி பேர், இந்த என்டிட்டியை தான் எது கூட மேப் பண்றோம், டேட்டா பேஸோட டேபிள் கூட மேப் பண்றோம். அப்போ ஒரு என்டிட்டினால இதான் ஸ்ட்ரக்சர், என்டிட்டி இருக்கும், டேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு அந்த ஃபீல்டு. அப்போ ஐடின்னு கொடுத்தா இது பிரைமரி கீ, இது வந்துட்டு ஆட்டோ ஜென்ரேட் ஆகுது. எப்படி ஆட்டோ ஜென்ரேட் ஆகுது, நம்ம ஐடிக்கான வேல்யூ கொடுக்கவே இல்லை, பட் 1 2 3 4 1 2 3ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வருது, அதுக்காக தான் அது. ஓகே, இது காலம் பேர் கொடுத்துருக்கீங்க, தென் கன்ஸ்ட்ரக்டர் எழுதிருக்கீங்க, கெட்டர் செட்டர் டூ ஸ்ட்ரிங். ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னா டிஏஓ கிரியேட் பண்ண. அந்த டிஏஓ தான் என்ன பண்ண போறாருன்னா டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட், டேட்டா பேஸ் கூட ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் என்னது டிஏஓ. அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் டிஏஓன்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதி நம்ம மெத்தட்ஸ் எழுதுறோம். ஓகே, சேவ் பண்றதுக்கு நம்மளா ஒரு மெத்தட் எழுதி அதுக்கு என்ன பண்ணி எதை சேவ் பண்ண, ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்ங்கிற என்டிட்டி கிளாஸ் தானே சேவ் பண்ண, அதனாலதான் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல இவர் தான் டிஏஓவை ஆக்ட் ஆவார். அதுக்காக ரெபாசிட்டரி அனோடேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். இது கொடுக்கலாம், அது என்ன பண்ணாது, எடுத்துக்காது. சரியா, இதுல பீன் கிரியேட் பண்றது எல்லாமே இது பார்த்துக்கோ, ரெபாசிட்டரி. ஓகே, இப்போ இந்த கிளாஸ்க்கு பீன் கிரியேட் பண்றதுலாம் இது பார்த்துக்கோ, ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், என்டிட்டி மேனேஜர் தான் ஒரு ஹெல்பர் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஓகே, இது எதுக்குள்ள இருக்கும், டிஏஓ. அப்ப இந்த என்டிட்டி மேனேஜர் தான் நமக்கு டேட்டா பேஸ் கூட ஆக்சஸ் பண்றது. ஆக்சஸ் பண்றது மீன்ஸ் சேவ் பண்றது, அங்க இருந்து டேட்டாவை எடுத்து வருது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, எல்லா வேலையும் இவர் பார்த்துப்பாரு. அப்ப இது ஒரு இன்பில்டா இருக்கு, ஒரு இன்டர்ஃபேஸோட பேர். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளதான் நமக்கு என்ன இருக்குன்னா மெர்ஜ், பர்சிஸ், சேவ் பண்ணா பர்சிஸ் மெத்தட். அதே மாதிரி ஒரே ஸ்டூடெண்டோட டேட்டா மட்டும் ஃபைண்ட் பண்ணா ஃபைண்ட் மெத்தட் அப்படிங்கிறது இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்டிட்டி மேனேஜர் ஃபீல்டை டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த டிஃபைன் பண்ண ஃபீல்டை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கிளாஸுக்குள்ள. ஓகே, அதுக்கப்புறம் சேவ் மெத்தடுக்கான லாஜிக் என்ன எழுதணும், என்டிட்டி மேனேஜர் டாட் பர்சிஸ்ங்கிறது இன்பில்டா என்டிட்டி மேனேஜர்ல இருக்கிறதுனால பர்சிஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்க ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்டை இது கூட ரிலேட் பண்ணிடுறோம். ஓகே, அப்ப நம்ம சேவ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுனால டிரான்சாக்ஷன்ங்கிறது கொடுக்கணும். தென் ரீட் பண்றதுக்காக ஃபைண்ட் பை ஐடி, பண்றது ஐடி வச்சு பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும், அந்த ஃபைண்ட் பண்றதுக்கான மெத்தட் என்டிட்டி மேனேஜருக்குள்ள இருக்கும். என்டிட்டி மேனேஜர் டாட் ஃபைண்ட் கொடுத்து அந்த என்டிட்டி கிளாஸோட பேர், தென் பிரைமரி கீயோட பேர் என்னவோ அந்த பேர் ஐடி கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா நமக்கு மெயின் அப்ளிகேஷன், நம்ம மெயின் அப்ளிகேஷன்ல கொண்டு வந்து கமாண்ட் லைன் ரன்னர் மூலமா டேட்டாவை டிஸ்பிளே பண்ண வைக்கணும், ரன் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக ரிட்டர்ன் ரன்னர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்றதுக்காக கிரியேட் ஸ்டூடெண்ட் ஒரு மெத்தட் எழுதணும். ஸோ அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் டிஏஓ டாட் சேவ் மெத்தட் நம்ம எழுதிருந்தோம்ல டிஏஓ, அந்த மெத்தடுக்குள்ள இன்புட்டா இந்த ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி ரீட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நம்ம ஒரு மெத்தட் எழுதுறோம். அதுக்குள்ள இன்புட் என்னது, ஸ்டூடெண்ட் டிஏஓங்கிற இன்டர்ஃபேஸ் இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன், அதை வந்துட்டு என்ன பண்ணோம், சேவ் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தட் அதை ஐடியை டிஸ்பிளே பண்றோம். தென் ரிட்ரைவ் பண்றதுக்காக ஃபைண்ட் பை ஐடி. இப்போ இந்த டெம்பரரி ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடிக்குள்ள கரண்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட ஐடி என்னவோ அது ஐடி இருக்குமா, அந்த ஐடியை கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணிட்டு வரும் அப்படின்னா எக்ஸாக்டா அதோட என்டையர் திங்ஸ், அவங்களோட ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரிட்ரைவ் பண்ணி இதுல கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். சரியா, இதுதான் ரீட். அப்ப நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்ணிட்டோம், ரீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு இங்க இருக்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1 2 3 இது எல்லாமே வரணும். இப்ப நம்ம இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டாவை தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா, அப்ப நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக நமக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா கொரி ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த கொரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மூலமா தான் நம்ம டேட்டா பேஸ்ல கொரி எழுதணும் இல்லையா. இப்ப இங்க இது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இப்படி கூட செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ட்ராக்கர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தாதான் நம்ம இங்க என்ன பண்ணோம், இதுல இருக்கிறதெல்லாம் வரும். அப்ப நம்ம இதே ஃபார்மேட்ல தானே நம்ம அங்கேயும் கொடுக்கணும். கரெக்டா, என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கறது நம்ம ஜாவா கோட் மூலமா கொடுக்கணும். அப்ப அந்த ஜாவா கோட் மூலமா கொடுக்குறோம், அதுக்கு பேர் தான் கொரி ஆப்ஜெக்ட். இப்ப நான் இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தாதான் எனக்கு இங்க டேட்டா வந்து லோட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணோம், என்னுடைய கோட்ல வந்துட்டு ஜஸ்ட் இங்க வந்து என்ன பண்ண இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் இல்லையா, இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கமாண்ட் எழுதணும் இல்லையா. அந்த கமாண்ட் ரொம்ப சிம்பிளிஃபைடா எழுதுறதுக்காக கொரி ஆப்ஜெக்ட் நம்ம கொடுப்போம். அப்ப கொரி ஆப்ஜெக்ட்ல ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அந்த ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ங்கிற அந்த என்டிட்டி கிளாஸோட பேரை மட்டும் நம்ம சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளாஸ் வந்துட்டு நமக்கு டேட்டா பேஸ் கூட கனெக்டா இருக்கிறதுனால அந்த டேட்டா பேஸ்ல என்னென்ன ஃபீல்டு, என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, அப்ப எல்லா டேட்டாவும் வேணும்னா அதுக்கு நமக்கு கொரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒண்ணு தேவை. கிளியரா? சோ இதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இங்க ஆரோசிமா மேல போட்டிருக்கா, இதுக்கான லாஜிக் இங்க இருந்து வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது டைரக்டா இங்க வரும். புரியுதா? ஃபைண்ட் பை ஐடினா இது எங்க போகுது, இங்க நமக்கு ரிலேட் பண்றோம். கரெக்டா, அங்க நமக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணி பாத்துக்கலாம்னா ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். கிளியரா? சரியா? சரி, ஃபர்ஸ்ட் திங் இந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த அவுட்புட் வந்திருக்கும் இல்லையா, கோட் பிளஸ் அவுட்புட்,
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இது டெய்லியுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் ஐடியாவில் இருக்கும். புரியுதா? ஸோ அதனால கண்டிப்பா இதை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ரிமைனிங் திங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நாளைக்கு பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம். சார் இப்போ மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணோம்னா ஒரு நியூ ஒரு ஐடி கிரியேட் ஆகும் சார். எஸ், இப்போ நம்ம ரன் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணோம், அகைன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதே நேம்ல நமக்கு புதுசா என்ன பண்ணோம், ஐடி நம்பர் 4ன்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிருக்கு. சரியா? நம்ம எத்தனை டைம் ரன் பண்ணாலும் அத்தனை டைம் நமக்கு என்ன பண்ணோம், கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க, நம்ம ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். பை. தேங்க்யூ சார்.